ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எனிதிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிமீட்டரை பற்றி சின்ன டிப்ஸ் பார்ப்போம். ஒவ்வொரு மல்டிமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இந்த மீட்டரில் பாருங்கள், அந்த பவர்னு எழுதியிருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆயிடுது. மீட்டர்லேயே ஓம்ஸு, டிசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ் எல்லாத்தையுமே அளக்க முடியும். அதனால தான் மல்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுவிட்சை இப்படி மாற்றி அமைக்கிறதுனால நம்ம எந்த வேல்யூ வேணுனாலும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிசி அளக்கணுன்னாலும், ஓம்ஸ் அளக்கணுன்னாலும், ஏசி வோல்டேஜ் அளக்கணுன்னாலும் செட் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் அளக்கிறது. இந்த லைன் போட்டிருக்கேன், அது டிசியோட சிம்பிள். டிசி வோல்டேஜ் அளக்கிறதுக்காக இது இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே 1 2 3 4 5 பார்ட்டும் டிசி வோல்டேஜ் அளக்கிறது. இந்த பார்ட்டு ஏசி வோல்டேஜ்க்காக இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், வி போட்டு அந்த ஏசி சிம்பிள் போட்டிருக்கேன். இது ஏசி வோல்டேஜ் அளக்கிறதுக்கு. நம்மளோட வோல்டேஜ் அளவுக்கு எவ்வளோதுங்கிற தேவைத்தக்கன அதை செட் பண்ணிவிட்டு நம்ம ஏசி வோல்டேஜ் அளக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா அது ஓம்ஸ் சிம்பிள் போட்டிருக்கா. இது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அளக்கிறது. இது 20 மெகா ஓமு, 100 200K, 200 ஓம்லேருந்து 200K, 200 மெகா ஓம் வரைக்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆம்ஸ் அளக்கிறது, டிசி ஆம்ஸு. இது ஏசி ஆம்ஸ் அளக்கிறது. இந்த மீட்டருக்கு செக் பண்ணுறதுக்காக டெர்மினல் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு 2, அதாவது ரெட் கலரு, பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் மைனஸாகவும், ரெட் கலர் ப்ளஸ்ஸாகவும் நம்ம எடுத்துக்க வேண்டியது. ஏசியில் ப்ளஸ் மைனஸும் கிடையாது, ஃபேஸ் நியூட்ரல் நம்ம எப்படி வேண்டாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிசியில் ப்ளஸ் மைனஸுங்கிறது கண்டிப்பாக கரெக்டாக வைக்கணும். இப்போ இந்த காமன் இருக்குது, இந்த காமனில் பிளாக்கை கனெக்ட் பண்ணிட வேண்டியது. பிளாக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த என்ன இது ஆம்ஸ் அளக்கிறோமா வோல்டேஜ் அளக்கிறோமான்னு பார்த்துக்கிறணும். வோல்டேஜ் அளக்கிறது வோல்டேஜ் ஓம்ஸுக்கெல்லாம் பார்த்திங்களா அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. டயோடோட வேல்யூ எல்லாம் அளக்கிறதுக்காக ரெட் கலரை அந்த வோல்டேஜ் இதில் வச்சிட வேண்டியது. அதில் கனெக்ட் பண்ணிடுவோம். நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிக்கிறணும், லூஸ் எதுவும் இல்லாமல். இப்போ ஒரு பொருளோட கண்டினியூட்டியை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2 வயருக்கு இடையில் இந்த 2 முனையும் தொட்டோம்னா அதிலேருந்து பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்டு வந்துச்சுன்னா 0 ஓம்ஸ் 0ன்னு காமிக்குது. இப்போ அது ஒரு வயரை தொடுற மாதிரி தான். அது 2யும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஒர்க் பண்ணுது, நல்லா கரெக்டாக ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு டிசி வோல்டேஜை ஒரு சின்ன பேட்டரியிலேருந்து நல்லா பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி இருக்குது. அதனால் டிசியில் செட் பண்ணிவிட்டு 9 வோல்ட் பேட்டரி எடுக்கிறேன். இதில் ப்ளஸ்ஸு மைனஸு அந்த எழுதியிருக்கா, நம்ம கரெக்டாக ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்து கரெக்டாக வைக்கணும். மாற்றி வைக்கலாம். சில மீட்டர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில மீட்டர் அக்செப்ட் பண்ணாது. இந்த மீட்டரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ ப்ளஸ்ஸுன்னா என்ன ரெட் கலரு, மைனஸ்னால் என்ன பிளாக் கலரு. மீட்டர் ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கான வோல்டேஜ், இந்த பேட்ரி எவ்வளோ வோல்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியும், 9 வோல்ட்டுன்னு தெரியும். அதை விட கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போ 20 வோல்ட்டில் செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மைனஸில் பிளாக்கும் இதில் ப்ளஸில் ரெட்டும் செட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 9 வோல்ட்டு காமிக்குது. 9.42, அதாவது 9 வோல்ட் கிளியராக இருக்குது. இந்த பேட்ரி ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஹோல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ எதுவோ அது அப்படியே இருக்கும். ஹோல்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா 0 வேல்யூ ஆயிரும். அந்த இது ஒரு பழைய பேட்ரி, ஒரு சின்ன 1.5 பேட்ரி. இது பழசு, ஒர்க் பண்ணது. இதில் புதுசாக இருந்தால் இதில் 1.5 வோல்ட்டு வேல்யூ காமிக்கும். செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது பழைய பேட்ரி தான். ப்ளஸ் டெர்மினலில் ரெட் கலரை வைப்போம், மைனஸ் டெர்மினலில் பிளாக் கலரை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை வோல்ட் காமிக்கணும். 1.4 1.3 காமிக்குது. 1.3 அதான் லாஸ்ட் ஸ்டடி ஆயிடுச்சு. அப்படின்னா லோ பேட்டரியாக இருக்குது, பேட்ரி சரியில்லை. இருந்தாலும் வோல்டேஜ் காமிக்குது, சின்ன வோல்டேஜில் எவ்வளோ. இப்போ மாற்றி வைக்கிறேன் பாருங்களேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வேல்யூ மைனஸில் காமிக்குது. -1.3 வோல்ட் இந்த இதில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த மீட்டரை வச்சு நம்ம ஏசி வோல்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். ஏசி வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ்னு உங்களுக்கு அதில் இருக்குன்ற கொஞ்சம் இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வோல்டேஜ் எவ்வளோதுன்னு தெரியலன்னா ஹை வோல்டேஜ் எவ்வளோதோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இதில் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோமே, எவ்வளோ வோல்ட் இருக்குண்டு. அதனால் ஹை வோல்டேஜில் செட் பண்ணிவிட்டேன். இதுதான் ஏசி சைடு. அதில் ஹை வோல்டேஜ் 750 வோல்ட்டில் செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ளக் பாயிண்டில் வச்சோம்னா 220 வோல்டேஜ் காமிக்குது. 222 வோல்ட். இது ஏசி வோல்டேஜ். ஏசி வோல்டேஜ் வேல்யூ அதை இப்படி மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெஜிஸ்டரோட வேல்யூவை நம்ம மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ப்ரௌன், பிளாக், ரெட்டு, கோல்டு அப்படின்னா 1K வேல்யூ இருக்கிறது. அதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை மாற்றி வச்சுக்கணும். இங்கே மீட்டரில் முதல்ல செட் பண்ணிக்கணும். அது 1Kங்கிறதுனால நான் இப்போ ஒரு 20Kல செட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த வேல்யூவே தெரியலைன்னா எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூவில் செட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 20Kல செட் பண்ணோம்னா எவ்வளோ வேல்யூ காமிக்குது? 0.97 கிலோ ஓம் காமிக்குது. அப்படின்னா என்ன, 1 கிலோ ஓம், ஆவரேஜாக 1 கிலோ ஓம் தான். இது ஒரு பழைய ரெஜிஸ்டரு, அதனால் வேல்யூ கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி தெரியுது.
இருந்தாலும் 1 கிலோ ஓம் கரெக்டாக இருக்குது. 0.97 கிளியர் தான். 1 கிலோ ஓம் இது. இப்போ ஒரு கெப்பாசிட்டரோட வேல்யூவை நம்ம அளந்து பார்ப்போம். இது வந்து இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோதுன்னா 100 மியூஎஃப் 25 வோல்ட்டு. அதில் இப்போ வந்து கரெக்டாக கெப்பாசிட்டருக்கான இதில் செட் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம் எத்தனை மியூஎஃப் காமிக்குது. இது ஓல்டு கெப்பாசிட்டர் தான், 89 மியூஎஃப் காமிக்குது. பரவாயில்ல தான், கொஞ்சம் வீக்கான கெப்பாசிட்டர் இருந்தாலும் கரெக்டாக காமிக்குது கொஞ்சம் அதோட அளவு. ஒரு புது கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக எவ்வளவு அளவோ அந்த அளவை கரெக்டாக காமிக்கும். அதில் எவ்வளவு அளவு எழுதியிருக்கோ அந்த அளவு கரெக்டாக காமிக்கும். இது பார்த்திங்கன்னா 100 மியூஎஃப் கெப்பாசிட்டர் 25 வோல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்டில்